இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 144. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துவருமாய் இருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய நன்மை, கிருபை, இரக்கம், தயவு, ஆசீர்வாதம், காரணங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு செய்த எல்லா பாதுகாப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுகம், பலன், ஜீவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அனுகூலமான வாசல்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அனுகிரகத்தின் காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கண்களில் கிருபையும் மனுஷரோட தயவு உண்டாக செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்திற்கு பதில் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு இருந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல பாவங்களையும் இன்னும் ஒரு விசையும் இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. அதிகாலை எழும்பி ஆண்டவரே உம்மை துதித்து பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானித்து கர்த்தர் எங்களோடு பேசுவதை கேட்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தாங்கப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே புதிய அபிஷேகம், புதிய கிருபை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இறங்கட்டும். இந்த ஆண்டவரே அதிகாலையில் ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்தையும் தட்டி எழுப்புங்கப்பா. அதிகாலையில் ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும் ஆவியானவரே. கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கே நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள் இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்திற்கு நீர் தயாபரராய் ஆண்டவரே உம்முடைய கண்களில் கிருபையும் மனுஷருக்கு தயமும் உண்டாக்கும்படி தயாபரராய் நீர்தானப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாக்கிற கோட்டையுமாய் இருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த இரவு நேரத்தில் இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைங்கப்பா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் சொன்னீங்களப்பா. என்னென்ன தேவைகளுக்காய் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ, விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களோ, ஏங்கி கொண்டு இருக்கிறாங்களோ, அப்பா பதில் வரல காத்தி கொண்டு இருக்கிறாங்களோ, சோர்ந்து போனோருக்கு பலன் கொடுக்கிற தேவன், சோர்ந்து போயிருக்காங்களோ, எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் உயர்ந்த அடைக்கலத்தில் நீங்கள் வைங்க ஏசப்பா, வைங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் தான் கேடகமாக இருந்து ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உம்மை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படியாய் கர்த்தர் குடும்பங்களில் அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய அதிசயங்களை ஒவ்வொரு குடும்பங்களும் காணட்டும். ஆண்டவரே நீர் அப்படி செய்து விட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.